தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களோட தெரியாத பக்கங்கள் பாலிடிக்ஸ்ல அது என்னன்னு பாத்துருவோமா? 2008 வந்து ஸ்ரீலங்கால சிவில் வார் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல இந்தியாவில வந்து சென்னையில சேப்பாக்குல விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு. அதுல வந்து விஜயோட ஃபேன்ஸும் கலந்துக்கிட்டாங்க. இது நடந்து முடிஞ்சு 2009 விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அமைக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து விஜய் மக்கள் இயக்கம். அந்த டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு விஜயோட ஃபேன்ஸ் வந்து சாப்பாடு கொடுக்கறது, அதே நேரத்தில் பிளட் டொனேஷன் பண்றது, ஏன் ஈவன் பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட்ல கூட அவங்க வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. 2011 டெல்லியில வந்து அண்ணா ஹசாரி மூவ்மெண்ட்னு ஒன்று நடக்கிறது. இது வந்து கரப்ஷன் அகேன்ஸ்ட் நடக்குது. ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டமே நடந்தது. இந்த போராட்டத்திலையும் விஜய் போய் சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்து 2012 வந்து விஜய் அவர்கள் 10வது 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட் யார் யார் ஹை ஸ்கோர் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதே வருஷம் 2012 வந்து நாகப்பட்டினத்துல வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டே நடத்தினாரு. இது எதுக்கு எகென்ஸ்ட்னா ஸ்ரீலங்கன் நேவி எகென்ஸ்ட். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாடு ஃபிஷர்மேன்ஸை பிடிச்சி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் அவர்கள் வந்து தன்னோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை படம் மூலியமாகவும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவரோட படம் வந்து பொலிட்டிக்கல் பேஸா வர ஆரம்பிச்சிருச்சு. 2017 பாத்தீங்கன்னா அனிதான்னு ஒரு ஸ்டூடெண்டோட டெத் ஆயிடுச்சு நீட் காரணத்தினால. அதனால வந்து நீட் ப்ரொட்டஸ்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் அனிதாவோட ஃபேமிலிக்கு அரியலூர் போய் அவர் தனியா சந்திச்சு தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சார். அதே வருஷத்துல நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்தது. அதுதான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் சென்னை மெரினா பீச்ல நடந்தது. இதுலயும் வந்து விஜய் அவர்கள் மிட் நைட்ல கலந்துக்கிட்டாரு. 2018 வந்து சென்னையில சவுத் இந்தியா ஆக்டர்ஸ் அசோசியேஷன் மூலியமா ஒரு ப்ரொட்டஸ்டே நடந்தது. இதுல வந்து 2 டிமாண்ட் வைக்கப்பட்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று அமைக்கணும், அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் பிளான்ட் அகேன்ஸ்ட். இதுல வந்து விஜய் அவர்கள் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்காரு அண்ட் அப்போசிஷனும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்ல வந்து சில பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போன வீட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் பர்சனலா போய் மீட் பண்ணி அவரோட வருத்தத்தையும் தெரிவிச்சாரு. சைமல்டேனியஸ்லி அதே நேரத்தில் அவர் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காரு. அதே வருஷம் 2018 பாத்தீங்கன்னா கேரளால வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளத்துக்கும் ஃப்ளட் எஃபெக்டட் ஏரியாவுக்கு வந்து விஜய் அவர்கள் ரிலீஃப் மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்காரு. 2019 பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வந்து தன்னுடைய ஃபேன்ஸை வந்து நிக்க வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸை பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல இன்னும் சீரியஸா இறங்க ஆரம்பிச்சாரு. அவரோட அவார்ட் செரமனியை வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அண்ணா, காமராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் அவர்கள் பத்தி எல்லாம் படிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் போய் ஒர்க் ஷாப் நடத்த ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் தாங்க February 2, 2024 வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்குறாரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரு தான் டிவிகே, தட் இஸ் தமிழக வெற்றி கழகம். பொலிட்டிக்கல் பார்ட்டி லான்ச் பண்ணக்கு அப்புறமும் அவர் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருந்தாங்க. அவர் வந்து கள்ளக்குறிச்சியில போய் ஹாஸ்பிட்டல்லே போய் அந்த மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. பிராந்தூர் ஏர்போர்ட்டுக்கு எகென்ஸ்டா வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது. அதுலயும் வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு ஊர்க்காரவங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. என்னன்னா டிவிகே வந்து இதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு. இந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்களுக்கு ப்ரொடெஸ்டும் நடத்தியிருக்காரு. நிறைய ப்ரொடெஸ்ட்லயும் கலந்திருக்காரு விஜய் அவர்கள். ஆக மொத்தத்துல இந்த ஹிஸ்டரிலாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகி என்னமோ 2 வருஷம் தாங்க ஆகுது. ஆனா அதோட விதை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து விதைச்சிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. இதுல வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.